பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பா அவங்களோடு பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுங்களா? சங்கீதம் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் ஏழ்மையா இருக்காங்களோ, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க இந்த உலகத்துல. எத்தனையோ பேர் வியாதியில, பலவீனங்கள்ல, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத சூழ்நிலையில எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்துதான் ஏசப்பா சொல்லுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அது கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தரை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஏசப்பா சொல்ற, நீங்க ஏழ்மையா இருக்கீங்களா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு நாள் ஏசப்பா மறக்கவே மாட்டார். அதே போல சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யாரெல்லாம் ஐயோ நான் வேதனைப்படுறேனே, நான் வியாதியில இருக்குனே, பலவீனத்துல இருக்குனே, இதோ மாந்திரிக கட்டுல இருக்குனே, செய்வன கட்டுல இருக்குனே, ஒருவேளை சாப்பாடு இல்லையே, தங்கறது கூட வீடு இல்லையேன்னு சொல்லி எத்தனையோ சிறுமைப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க, ஏழ்மையானவர்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்தா ஏசப்பா சொல்றாரு, உங்க நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் ஏழ்மையா இருக்காங்களோ ஆண்டவரே, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஆவியானவரே, அவங்க நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, உங்க மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் நம்பிக்கை ஆண்டவரே ஒரு நாள் வீணாகாதபடிக்கு எதற்கெல்லாம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்களோ அப்பா, அவர்கள் அது எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாளும் கெட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஒருபோதும் தகப்பனே ஆண்டவரே, உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு என் தேவன் நீங்க ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.